எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். ஹல்லேலூயா. எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம். ஹல்லேலூயா. அநேக வாலிபர் மத்தியிலும் சரி, நம்மளும் அநேக விசுவாசிகள் எப்படி இருக்காங்க, திருப்பி போடாத அப்பங்களாய் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, இன்னமும் இருக்கதான் செய்யறாங்க. ஹல்லேலூயா. திருப்பி போடாத அப்பம். நம்ம சப்பாத்தி செய்யறோம், ஒரு பக்கம் வெந்துட்டு ஒரு பக்கம் திருப்பி போடாம அப்படியே சாப்பிட்டா அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது, மாவா இருக்கும். ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாது, அரை வேக்காடா இருக்கும். அந்த மாதிரி அரை வேக்காடு மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம், நிறைய சமயங்கள்ல இருக்கிறோம். எப்பிராயிமே என்ன செய்யற, எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம் போல இருக்கான். திருப்பி போடாத அப்பம் எப்படி இருக்கும்? சபையில செம்ம ஒழுக்கமா நல்லா கை தட்டி பாடுவாங்க, ஜெபிப்பாங்க. ஆனா அதே வெளியே போயிட்டாங்க ஒன்றும் இருக்காது. அதுதான் என்னது, திருப்பி போடாத அப்பம். ஒரு பக்கம் ஒரு மாதிரி, சபையில ஒரு மாதிரியும், சபையை விட்டு வெளியே வரும்போது எப்படி இருப்பாங்க, திருப்பி போடாத அப்பம், வேகாத அப்பம் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது, சாப்பிட முடியாது. அது மாதிரி ருசி இல்லாத ஒரு விசுவாசியா, வாலிப பிள்ளையா, வாலிப மகனா என்ன செய்யறாங்க, அநேக பிள்ளைகள் இந்த காலத்துல இருக்கிறாங்க. நம்ம வாலிபர்கள் எப்படி இருக்கணும்? எல்லாத்துலயும் தேறினவர்களா இருக்கணும், திருப்பி போட்ட அப்பங்களா தான் இருக்கணும், ரெண்டு பக்கமும் வெந்திருக்கணும், எல்லாத்துலயும் தேறினவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? தேறினவர்களா இருக்கணும். சபையில பாஸ்டர் முன்னாடி உட்காந்து செய்வாங்க, நல்லா கை தட்டுவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. வெளியே போய் பசங்க கூட கை தட்டி அவங்க பேசுற பேச்சும் வேற மாதிரி இருக்கும், பாட்டும் வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அநேக வாலிபர்களும் விசுவாசிகளும் என்ன செய்யறாங்க, திருப்பி போடாத அப்பங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க இருதயங்கள் எப்படி இருக்கு? திருப்பி போடாத அப்பங்கள். வெளி வேஷத்துக்காக ஒரு வேஷமும், சபைக்கு ஒரு வேஷமும், ஊழியக்காரருக்கு ஒரு வேஷமும், போதகர் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, பயபக்தி. இவ்வளோ போல ஒரு மகன் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய மகன் என்ன செய்ய முடியாது, இவ்வளோ மாதிரி ஒரு மகளை பார்க்க முடியாது. அப்படி ஒரு நடிப்பு நடிச்சுட்டு வெளியே ஒரு மாதிரி இருக்கிறது என்னது, திருப்பி போடாத அப்பம். ஹல்லேலூயா. அவங்களாம் யாரு? சண்டே கிறிஸ்டின்ஸ். சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு அன்னைக்கு அந்த நாள்ல அந்த 2 hours மட்டும் என்ன செய்வாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க. எல்லாத்தையும் தேறினவர்களை போல இருப்போம். ஆனா வெளியே வந்துட்டோம், சண்டே ஈவினிங் என்ன செய்வாங்க, பெரிய பெரிய காரியங்கள் செய்வாங்க. இப்ப இருக்க வாலிபர்கள் இந்த ஐடியில வேலை செய்யறவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன செய்வாங்க, பப்புக்கு போறது, இந்த காரியங்கள் செய்யறதெல்லாம் நான் சனிக்கிழமை, சாட்டர்டே, ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை நைட்டு என்ன செய்வாங்க, அதெல்லாம் காரியங்கள் செய்வாங்க. இப்போ பகரபட்சமே கிடையாது. சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன செய்யறாங்க, எல்லா கெட்ட பழக்கங்களையும் செய்யறாங்க. ஆனா அந்த சண்டே டைம்ல அப்பா அம்மா அடிக்க போறாங்கன்ற ஒரு சின்ன பயத்துல கூட என்ன செய்யறாங்க, ஒரு சிலர் சர்ச்சைக்கு போறாங்க, ஒரு சிலர் அது கூட போறது கிடையாது. நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும். ஏசப்பா சொல்றாரு, எப்பிராயிமே நீ திருப்பி போடாத அப்பா மாதிரி இருக்காத, நீ திருப்பி போடாத அப்பமா இருக்கிறன்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோம், திருப்பி போடாத அப்பங்களா இருக்கக்கூடாது, எல்லா வருஷமும் தேறினவர்களா இருக்கணும். நம்ம எப்படி சர்ச்சையில இருக்கிறோம், சபையில நம்ம எப்படி இருக்கோம், ஆலயத்துல ஜெபிக்கிறோமா, அதே மாதிரி வீட்லயும் ஜெபிக்கணும். நீ சபையில ஒழுக்கமான பேச்சு பேசுறியா, வீட்லயும் ஒழுக்கமான பேச்சு பேசணும். சபையில ஒரு பேச்சு, வீட்டில் ஒரு பேச்சு, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பேச்சு நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஓசியா 6:4 சொல்றாரு, எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போயிற்று. அவங்க பக்தி எப்படி இருக்கு? காலையில தோன்ற மேகமும் விடியற் காலத்தில் தோன்றும் பனி, அது வெயில் வந்தா என்ன செஞ்சிடும், மறைஞ்சு போயிடும். பனி வந்துதானே தெரியாது. இப்ப இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்கு, இதே காலையில நல்லா கூலிங்கா இருக்கு, நல்லா தூக்கம் வருது. ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கு, நல்லா கூலிங்கா இருக்கு. ஏன்னா அது அப்ப வந்து விடிய காலத்துக்கு நல்லா பனி பெய்யுது. காலையில என்ன செய்யுது, நல்ல குளிர்ச்சியான மேகங்கள் இருக்கு. ஆனா வெயிலேன்ற ஒன்று வரும்பொழுது அது ஒழிந்து போகுது. அப்படிதான் நம்ம பக்தி என்ன செய்யுது, ஒழிஞ்சு போகுது. சபையில இருக்கிற வரைக்கும் பக்தி, ஜெபிக்கிற வரைக்கும் பக்தி, அப்படி வெளியே போயிட்டோம்னாக்கா என்ன இல்லை, பக்தி இல்லை. பெரியவர்களுக்கு சோதனை வரும்பொழுது, வெயில் மாதிரி சோதனை வரும்பொழுது அவங்க பக்தி போயிடுது. ஹல்லேலூயா. நம்ம வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டா போதும், பக்தியாச்சு ஏதாவது வச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க.
சர்ச்சுக்கு போகணுமா, அவ்வளோதான், வா மச்சான் நம்ம வெளியே போகலாம், நம்ம வெளியே போகலாம் வாங்க. நம்ம பக்தி எப்படி இருக்குது? அப்படி தான் இருக்குது. வேறு இந்த புள்ளி கொண்டு இந்த ஸ்டைல்லாம் பண்ணிக்கின்னு அவங்க என்ன செய்றாங்க, கிறிஸ்தவர மாதிரியே கிடையாது. முழுக்க முழுக்க கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட என்ன செய்கிறாங்க, அநேகர் புள்ளிக்கு கெட்டப் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் பண்ணுறது, அவங்க பேச்சு எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட்லாம் குடிச்சிட்டு பேசுவாங்க குடிக்காரங்க. இப்போ புள்ளிக்கன்ற பேரில் குடிக்காரங்க மாதிரி என்ன செய்கிறாங்க, எப்பவும் பேசுகிறாங்க. யாருக்கும் மரியாதை கிடையாது. அப்படிப்பட்ட பேச்சுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம பேச்சில் எப்போதான் இது செய்யணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம பக்தி உள்ள மகனை எப்படி காணலாம்னா, எப்பவும் அவங்க பேச்சில் ஒரு பரிசுத்தம் இருக்கும். ஒரு பயபக்தி உள்ளவர்களுக்கு தான் அந்த பேச்சில் ஒரு நல்ல வார்த்தைகள் வரும், பேச்சில் நல்ல பேச்சு வரும். பெரியவர்கள் பார்க்கும்போது சரி, எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. அதான் எபேசியர் 4:29 சொல்லியிருக்கிற வாசத்தை வாசிப்போம். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஏதாச்சும் வண்டி ஓட்டிட்டு போட்டோமே, நம்ம பஸ்ஸில் போனாலும் சரி, எங்கே போனாலும் இது நம்ம நார்மலாக பார்க்கறது. வண்டி ஓட்டிட்டு நடுவில் வந்த உடனே அந்த டிரைவர் வாயிலிருந்து வர வார்த்தை என்ன வார்த்தை இருக்கும், கெட்ட வார்த்தை தான் வரும். சண்டை வரட்டும், கெட்ட வார்த்தை தான் வரும். இதுலேருந்து என்ன தெரியும், ஒரு கிறிஸ்தவர் கெட்ட வார்த்தை ஒரு பொதுவான இடத்துல நின்று பேசுகிறாருன்னா, இவரெல்லாம் கிறிஸ்தவரா கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, இவங்களாம் கிறிஸ்தவங்களா இப்படிப்பட்ட பேச்சு பேசுகிறாங்க. அதான் சொல்கிறாங்க, பக்தி விருத்தி அடையணும்னா நீ பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணும், நல்ல வார்த்தையாக இருக்கணும். கெட்ட வார்த்தை வந்ததுன்னா அங்கே இடரல் உண்டாகும். ஹல்லேலூயா. அங்கே என்ன உண்டாகும், இருடல் உண்டாகும். மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போகும். ஆனால் இவங்களே இப்படி பேசுகிறாங்களே கிறிஸ்டின், இவங்களே இப்படி பேசுகிறாங்களே, இப்படிலாம் பேசுகிறாங்க இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்ட்டு நம்ம என்ன சாட்சி என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. நம்ம பேச்சிலையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அது யார் தருவார், தேவன் மாத்திரம்தான் தருவார். அவர்கிட்ட மாத்திரம்தான் நம்ம கேட்கணும். நம்ம பக்தி விருத்தி அடைஞ்சிருக்கிறோமா இல்லை பக்தியில் குறைவுபட்டிருக்குமான்றத நம்ம பேசுறத வச்சே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தீர்மானிக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம பேச்சு எப்படி இருக்கு. திருப்பி போடாத அப்பங்கள் மாதிரி பேசிட்டு இருக்கிறோமா, இல்லை எல்லாவற்றிலும் தேடினவர்கள் மாதிரி பேசுகிறோமா, இல்லை காலையில் தோன்ற பனி எப்படி மறைஞ்சி போதோ, மேகம் எப்படி மறைஞ்சி போதோ அப்படி நம்ம இருக்கிறோமா. பக்தி அப்படி இருந்ததுன்னா நம்ம பேச்சும் அப்படிதான் இருக்கும். இல்லை நான் பக்தியா இருக்கேன், கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் உண்மையா இருக்கேன், ஜபத்துல உண்மையா இருக்கிறேன், வேத வாசிப்புல உண்மையா இருக்கிறேன், என் இருதயத்துல இருந்து யாரையும் என் வாயில இருந்து என்ன செய்யல புண்பட்டு பேசல அப்படின்னாக்கா நம்ம பக்தி எப்படி இருக்கும், அநேகருக்கு சாட்சி உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. அது அப்படிதான் பேதுருவும் யோவானுடைய பேச்சுல ஒரு சாட்சி இருந்தது. அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று வேதமை உள்ளவர்கள் என்றும் அறியாதபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க யாரு, மீன் பிடிக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள். இந்த காலத்துல படிப்பறிவு இல்லாதவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், மீன் விற்கிறவங்க எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு சபையில எழுந்து ஒரு கூட்டத்தில் நின்று அவங்க பேசுறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்றாங்க. அவங்க பேச்சு எப்படி இருக்கு, தேறினவர்களை போல் பேசுறாங்க, எல்லாம் கற்று தெரிந்தவர்களை போல பேசுறாங்க. ஆனா அவங்க யாரு, படிக்காதவர்கள். ஹல்லேலூயா. அவங்க யாரு, ஒன்றும் கற்று தெரியாதவர்கள், ஒன்றும் அறியாதவர்கள். ஆனா அவர்களை பேச வைப்பது யாரு, அவங்க இயேசுவை போல பேச வைப்பது யாரு, அவங்களுடைய பக்தி, அவருடைய விசுவாசம், வைராக்கியம், தேவனை பற்றுகிற ஒரு விசுவாசம், அவரை வெளிக்காட்டுறாங்க. இவர்கள் பேசுறது யாரை போல இருக்குது, இயேசுவை வெளிக்காட்டுகிறது. ஹல்லேலூயா.
இவங்க இயேசு பேசுறா போல பேசுறாங்க, அவங்க கூட தான் இருக்கு. ஏன்னா நம்ம தேவனோடு அவங்க இருந்தாங்க, கர்த்தரோடு இயேசுவோடு அவங்க இருந்து ஊழியத்தை செய்யும் பொழுது படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க பேச தெரியலனாலும் பரவாயில்ல, மீன் பிடிச்சாலும் பரவாயில்ல, பிச்சை எடுத்தாலும் என்ன செஞ்சாலும் நம்ம இயேசுவோடு இருந்தால் நம்ம பேச்சு எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. பேச்சில சாட்சி இருக்கும். கெட்ட வார்த்தைகள் பேசி அநேகருக்கு சங்கடத்தை உண்டாக்குறதை விட நம்ம தேவனோடு இருந்த நல்ல வார்த்தைகளை பேசுவோமானா அநேகர் நம்ம போய் சொல்ல தேவையில்லை. நான் இயேசு பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, இவங்க தேவன் இவரோடு கொடுத்துருக்காங்க, இவர் இயேசுவை பின்பற்றுகிறாங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க பேச்சு எப்படி இருக்குதுன்னு செய்வாங்க, அறிக்கைவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பேச்சுக்காக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும், கேட்கணும். அப்பா எனக்கு பேசவே தெரியல, நான் நல்லா பேசணும்னு நினைச்சாலே என் வார்த்தை தான் செஞ்சுச்சு, புண்படுத்திட்டு எடுத்தெறிஞ்சு பேசுகிறேன், கெட்ட வார்த்தைகளை வாயிலிருந்து வந்திருக்கு, நான் பேசக்கூடாது. நம்ம நாவை காத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம நாவினால என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். திருப்பி போடாத அப்பங்களை போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசத்திலையும் சரி, ஜபத்திலையும் சரி, பேச்சிலையும் சரி, பக்தி விருத்திலையும் சரி எப்படி இருக்கணும்? தெரிந்தவர்களாக இருக்கணும், இயேசுவை வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்கணும், சத்தியத்துக்கு தெரிகிறவர்களாக இருக்கணும், சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். யோசுவா எப்படி இருந்தார்? மோசையோடு கூட இருந்து ஊழியத்தை உடன் ஊழியராக செஞ்சு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யறார்? பிரியவே இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா யோசுவாவுக்கு? நம்ம அப்படி இருக்கிறோமா? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போகலான்ட்டா சண்டே சர்ச்சுக்கு லீவ் விட்டுட்டு கிளம்பிடுவோம். ஒரு டிவி, ஃபோனு, சினிமா இதெல்லாம் என்ன செய்யுது? இயேசுவும் நம்மளுக்கும் விட்டு ஒரு பிரிவை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஒரு பிரிவை என்ன செய்யுது? உண்டாக்குகிறது. நம்ம எப்படி இருக்கணும்? அவருக்கு கீழ்ப்படியணும், சபையோடு ஒன்றி இருக்கணும், அவரோடு ஒன்றி இருக்கணும், ஜபத்துல உறுதியாய் தரித்து இருக்கணும். இந்த யோசுவா எப்படி இருந்தாரு? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார். நம்மளும் கர்த்தரை விட்டு பிரியாது இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை விட்டு நம்ம என்ன செய்யணும்? பிரியாது இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தர் தான் நம்ம வழி நடத்துகிறாருன்றத நம்ம மறந்துடுறோம். எப்படியுமா நம்ம இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்? சில நேரங்கள்ல எல்லாத்தையும் மறந்துட்டு கெட்ட பேச்சு பேசுறோம், விசுவாசத்துல குறைவுபட்டு போறோம், திருப்பி போடாத அப்பங்களா இருக்கிறோம், என்ன காரியங்கள் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்யறோம். பக்தியே இல்லாமல் கூட என்ன செய்யறோம்? இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம். ஓசியா 11:3 சொல்றாங்க, வாசிப்போம். ஓசியா 11:3. நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். ஹல்லேலூயா. எப்ராயிம் என்ன செஞ்சாரு? அறியாம போயிட்டாரு. அவர் தான் நடக்க பழக்கி நம்ம இதுவரைக்கும் நடத்தினாரு. தாய் கருவுல உருவாகும் என்பதாக நம்ம பெயர் சொல்லி அழைத்து இதுவரைக்கும் நடத்தி வராரு. ஒவ்வொருத்தருக்கும் 50 வருஷம், 54 வருஷம், 30 வருஷம், 18 வருஷம், 15 வருஷம்ட்டு என்ன செய்யறாங்க? இது வரைக்கும் நடத்தி வராரு. ஆனா அவர் தான் நம்ம நடத்துறாருன்றதை நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். அறியாத ஒரு அறியாமை. நிறைய சபைகள்ல நிறைய போதகர், நம்ம குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய போதகர்கள் கூட என்ன செய்யறாங்க? அறியாமையில் தான் இருக்காங்க. அறியாமை என்ன செய்யறாங்க? ஒரு ஜப கூடுகைகள் எப்படி இருக்கு? பப்பு மாதிரியே ஆயிடுச்சு. வாலிப பிள்ளைகள் என்ன செய்யணும்? ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையோடு இருக்கணும். நம்மளை யார் வழி நடத்துகிறது? கர்த்தர். நம்ம எப்படி வழி நடத்தப்பட வேண்டும் என்பதையும் அறிஞ்சிருக்க வேண்டும். நம்மளுக்கு போதனை பண்றவங்க நம்ம எப்படி நடத்துறாங்க, நம்மளை மேய்ச்சி போறவங்க எப்படி நம்மளை மேய்ச்சிட்டு போறாங்க, கரெக்டான வழி நடத்துறாங்கன்றதுல ஒரு நாலேஜ் நம்மளுக்கு என்ன செய்யணும்? எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட ஊழியங்கள் குறைவுபட்டு போச்சு. பாட்டு, மியூசிக்கு, கலர் லைட்டு, டான்ஸுன்ட்டு என்ன செஞ்சது? ஆராதனைகள். ஆல்மோஸ்ட் 5:23 சொல்லிட்டு உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. ஹல்லேலூயா. ஆல்மோஸ்ட் 5:23 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும்? டான்ஸ் ஆடுறது, பாட்டு போட்டு இது பண்ணுறது, பிபிஎஸ்க்கு பாட்டு பண்ணி டான்ஸ் ஆடுறது அது வேறு, சிறு பிள்ளைகளுக்காக நம்ம சொல்லி கொடுத்து செய்கிறது. ஆனால் இங்கே அநேக ஆராதனைகள் எப்படி
எப்படி இருக்கு? தெருவில் ஆடுற மாதிரி தான் இருக்கு. அநேக ஆராதனைகள் தேவனுக்கு அருவருப்பா இருக்கு. ஆனா அந்த ஆராதனைகளுக்கு நம்ம தப்பித்து கொள்ளணும். நம்ம இருதயங்களை காத்து கொள்ளணும். நம்மளை யார் வழி நடத்துறாரு, நம்மளை எப்படி நடக்கணும், நம்ம என்ன செய்யணும்? அறிஞ்சிருக்கணும். நம்ம கிட்ட இருக்க அறியாமைகள் நீங்கி போகணும். நம்ம நடந்துக்கிற போதைக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கிறாரு நம்ம என்ன செய்யணும்? அறிஞ்சிருக்கணும். ஆமோஸ் 5:23 வாசிப்போம். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். அவர் கேட்க மாட்டாரு. அவருக்கு பிரியமா நம்ம ஜெபிச்சு அவருக்கு பிரியமான பாடல்களை பாடினாதான் அவர் கேட்பாரு. நீ இறைச்சல் போட்டுக்கின்னு ஆடிக்கின்னு பாடிக்கின்னு லைட்டு போட்டுக்கின்னு பப்பு மாதிரி டிஸ்கோ மாதிரி பண்ணா அதெல்லாம் செய்ய மாட்டார். கர்த்தர் கேட்க மாட்டார். அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் எரிச்சல் உள்ள தேவன். இதற்கெல்லாம் கணக்கு கேட்க ஒரு நாள் வருவார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம தப்பித்து கொள்ள பிரயாசப்படணும். ஆமென். நம்ம யார் நம்ம வழி நடத்துறாங்கன்ட்டு அறிஞ்சு நடக்கணும். இளையகுமாரன் எப்படி அவங்க அப்பா எவ்வளோ சொத்து கொடுத்தோம், அவர் என்ன செஞ்சாரு? ஒரு அறியாமை. இவர் தான் நம்ம நடத்துறாரு, அப்பா நம்ம நடத்துறாரு, எங்களுக்கு நடத்துவாரு. நம்ம விடாம அவங்க அண்ணன் சொல் பேச்சு கேட்டு அவங்க அப்பா கூட இருந்தார்ல, அந்த மாதிரி அவரும் என்ன செஞ்சிருக்கணும்? அப்பா சொல் பேச்சு கேட்டு யார் நம்ம நடத்துறாங்களோ அவங்க பின்பற்றி போயிருக்கணும். ஆனா அவர் நம்ம அப்பா தான் வழி நடத்துறாரு, நம்மளை நல்ல வழி நடத்துவாருன்னு ஒரு அறியாமை இல்லாம என்ன செஞ்சாரு? அந்த சொத்துக்களை வாங்கின்னு போய் அழிச்சிட்டு சோதனைப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து அதுக்கப்புறம் திரும்பி வராரு. அப்படிப்பட்ட நிலைமைகள் நம்மளுக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமைகள் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையோடு விழித்து இருக்கணும். ஹல்லேலூயா. எச்சரிக்கையோடு விழித்து இருக்கணும். எல்லாவற்றையும் நான் பட்டு தான் திருந்துவன்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம யார் வழி நடத்துக்க முன்னாடியே அறிஞ்சிக்கணும். அவங்க அப்பா எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போனா கூட திரும்பி வரும்போது எப்படி அவர் அணைச்சிக்கிட்டாரோ அப்படிதான் நம்ம ஏசப்பாவும் அணைச்சிப்பாரு. இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பா நான் உங்களை விட்டு அறியாம செய்த காரியங்களை நின்று மன்னிங்க. கெட்ட பேச்சுகளை நான் பேசிட்டேன், என்னை மன்னிங்க. அவதூறு பேச்சுகளை பேசிட்டேன், என்னை மன்னிங்க. என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அநேகர் காயப்படுத்துச்சு, என்னை மன்னிங்க. நான் விசுவாசம் உள்ள பேச்சுகளை பேசணும். பக்தி விருத்தி அடைவதற்கான நல்ல வார்த்தைகளை என் வாயிலிருந்து புறப்படணும். அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க கேட்கிற வழியில அவர் சொல்றாரு, ஓசியா 31:20 எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? எனக்கு அருமையான குமாரன் அவன் தான், எனக்கு பிரியமான பிள்ளை என்று எப்ராயிம் தேவன் என்ன செய்யறாரு? அழைக்கிறார். நம்ம திரும்பி போடாத அப்பங்களா இருந்தாலும் அறியாமையில இருந்தாலும் அவரை விட்டு விலகி போனாலும் பக்தி விருத்தியே இல்லைனாலும் நம்ம திரும்பவும் தேவன் கிட்ட திரும்பி செல்லும் பொழுது அவர் நம்ம மேல எப்போ கண்ணோக்கியமே இருக்காரு. நம்ம மகன் எப்போ நம்ம கிட்ட வருவான், எப்போ நம்ம மகள் நம்ம கிட்ட வருவா அப்படின்னு என்ன செய்வாரு? கண்ணோக்கமா இருக்காரு. அதான் சொல்றாரு, எப்ராயிம் எனக்கு அருமையா. எரேமியா 31:20 சொல்லியிருக்காரு, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா என்று என்ன செய்யறது? ஏக்கத்தோடு கேட்கிற காட்சியை நம்ம இங்க பார்க்க. எரேமியா 31:20 அவர் எப்பவுமே நம்ம என்ன செய்யறாரு? நினைச்சிருக்காரு. அவனுக்கு விரோதமாய் பேசின முதல் அவனை நினைத்து கொண்டே தான் இருக்கின்றார். நம்மளுக்கு அவரு நம்ம செய்த காரியங்களால அவருக்கு எரிச்சல் பட்டு விரோதமாய் பேசினாலும் அவர் மேல நம்ம மேல அவர் என்ன செய்யறாரு? நினைவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அத கர்த்தர் சொல்லுகிறார் ஓசியா 11:3 எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை கைவிடவும் மாட்டாரு. அந்த எந்த ஒரு எதிரியான மனுஷன்கிட்டயும் சாத்தான்கிட்டயும் ஒப்பு கொடுக்கவும் விட மாட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நம்மளை கைவிடாத தேவன், நம்மளை விட்டு விடாத தேவன். நம்ம யார் கையில நம்ம என்ன செய்ய மாட்டாரு? ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நம்முடைய என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில திருப்பி போடாமல் இருக்கிறதோ, மாற்றப்படாமல் இருக்கிறதோ, அதற்காக நம்ம ஜெபிக்கிற வேலையில கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். நல்லா சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். நான் கைவிடவும் மாட்டேன், ஒப்பு கொடுக்கவும் மாட்டேன். நீ என்ன செஞ்சாலும் நீ எனக்கு அருமையான மகன், நீ என்னுடைய பிள்ளை.
பிரியமான பிள்ளை, அருமையான குமாரனும் பிரியமான பிள்ளையா இருக்கிற எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்ன சொல்றது கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலத்துல வாலிப பிரயாசத்துல நம்ம என்ன செய்யணும்? சிருஷ்டிகளை நினைக்கணும். நம்முடைய விட்டு விடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடணும். எதெல்லாம் மாற்றிக்கொள்ளணுமோ அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில எதை திருப்பி போடணுமோ அதை திருப்பி போடணும். சண்டை கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது, சபைக்கு ஊழிய கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது, பார்வைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது, உண்மையான சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். பேதுரு யோவானை போல பேச்சில சாட்சி இருக்கணும். யோசுவாவை போல தேவனோடு எப்பொழுதும் ஒன்றிணைக்கப்பட்டவர்களா இருக்கணும். கண்களில் பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், எல்லாத்தையும் பரிசுத்தோடு காத்துக்கொள்ளணும். அப்படி காத்துக்கொள்ளணும். நம்ம தேவன்கிட்ட கேட்கும் பொழுது அவர் நம்ம கைவிட மாட்டாரு, யார்கிட்டையும் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகனை என்ன வேணா பண்ணிக்கோ, அவன் என் பேச்சு கேட்க மாட்டான்னு ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டாரு, சொல்லவே மாட்டாரு. கைவிடப்பட்ட மாதிரி இருந்தாலும் அவர் கைவிடவே மாட்டார், நம்மளை மறைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம யாவும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு சில குறிப்புகளுக்காகலாம் நம்ம ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா இயேசுவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. நம்ம யாரும் முழங்கால் படிக்கிடுவோம். அநேக ஜப குறிப்புகள் இருக்கு, அதற்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக்கொள்வேன்? 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 மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக்கொடுவேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக்கொடுவேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக்கொடுவேன்?